சபரிமலையில வந்து நட சாத்தும் பொழுது ஐயப்பன் மேல ஒரு 50 கிலோ வீபதி கொட்டுவாங்க. அது இன்னைக்கும் அந்த வீபதி கொடுக்கறதுக்கு மதுரையில இருந்து ஒரு குருசாமி போய் கொடுப்பாரு. அந்த பசுஞ்சான வீபதி, அது வந்து நாட் மிக்ஸ்ட் எனி கெமிக்கல் வீபதி கிடையாது. பசுஞ்சான வீபதி ஐயப்பனுக்கு கொடுப்பாங்க. இந்த நட சாத்தும் பொழுது அரியராசனம் போடுறாங்கல்ல, அரியராசனம் முடிஞ்சு அந்த வீபதி ஐயப்பன் மேல வைப்பாங்க சொல்லலாம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஐயப்பன் வந்து நம்மள்கிட்ட ஓகேப்பா, நான் வந்து தவத்தில் இருக்க போறேன், கிளம்புக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நட சாத்திர போட்டுட்டு ஒவ்வொரு விளக்கம் அழைச்சிட்டே வருவாங்க. அரியராசன் ஒரு விளக்கு மட்டும் எரியும், ஒரே ஒரு விளக்கு எரியும். இதை வந்து நம்புறவங்களுக்கு தான் கடவுள். இதை நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது என்ன ஐதீகம் அப்படின்னா, ஐயப்பனோட சின்முத்திரையில ஒரு ருத்ராட்ச மாலை போடுவாங்க. ஐயப்பன் தவம் பண்ற மாதிரி ஐதீகம். இந்த இப்படி வச்சிருக்கிற இடத்துல ஒரு தண்டம் வைப்பாங்க, ஒரு முத்திரை வடிவம் மாதிரி குருசாமி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது வைப்பாங்க. இது அடுத்த மாசம் நட திறக்கும். திருப்பி ஒரு மாசம் கழிச்சு நட திறக்கும். இந்த ஒரு மாசம் கழிச்சு நட திறக்கும் பொழுது நான் போயிருக்கேன். போய் பார்க்கும் பொழுது நட திறந்த உடனே அந்த விளக்கு எரிஞ்சிடும். எப்படி சார் யோசிச்சு பாருங்க. ஒரு 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 மாசம் வரைக்கும் அந்த விளக்குல எண்ணெய் யார் ஊத்துறது அப்படின்னா, அந்த ஐயப்பனோட தவசக்தினால அந்த விளக்கு எரிஞ்சிடும். இதுல என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மெய்சிலுக்கிற விஷயம் அப்படின்னா, நட திறந்த உடனே அந்த விளக்கு அணைஞ்சிடும். ஏன்னா ஐயப்பன் இஸ் கமிங் டு தி வேர்ல்டு. நான் வெளில வந்தாச்சு, ரைட், என் தவத்தை முடிச்சாச்சு.